தந்தை சில தெருக்கள் வழியாக கடந்து போக முடியாமல் சுத்தி சுத்தி போறாரு. ஏன் உங்களுக்கு சந்தேகம்லாம் இருக்குமே, அந்த தெருவில் உங்க படிப்புக்காக அவர் கடன் வாங்கி வச்சிருக்கார். அந்த கடைக்காரனை சந்திக்க முடியாம நீங்க படிச்சு முடிச்ச பிறகு பிள்ளை வேலைக்கு போய் எப்படியா சம்பாதிச்சு கடன் அடைக்கிற நம்பிக்கையோட காலம் முழுக்க கட்டம் போட்ட சட்டை ரெண்டு பேண்டையும் வச்சுட்டு 3 செருப்போட வாழ்ந்துட்டு ஒரு தந்தை செத்து போறாம்பா. அந்த தந்தையின் தியாகத்தில் நடக்கிறது படிப்பீங்க. இன் இந்தியா எஜுகேஷன் இஸ் a sacrifice, it is not just a type. அதுல படிக்கிறோம். குண்டுமணி தங்கமாவது கழுத்துல போட்டுக்கிற பண்பாட்டு பின்னணியிலிருந்து வந்திருந்தாலும் கூட கல்யாணத்துக்கு வர முடியல, உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அந்த குண்டுமணி தங்கத்தை அடமான வச்சு பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸோ காலேஜ் ஃபீஸோ கட்ட நினைக்கக்கூடிய ஒரு தாயின் தியாகத்தில் வளர்கிறது படிப்புங்க. It is a reciprocation. Education நீங்க டைட்டில் பாக்குறீங்க. No, education is something which is an opportunity for you people to give back to the society. உங்களை வளர்த்தெடுத்த இந்த சமூகத்திற்கு நீங்கள் திரும்ப கொடுப்பதற்கான மிகப்பெரிய வாய்ப்பின் பெயர் கல்வி. அப்ப நீங்க யாருன்னு முடிவு பண்ணிக்கங்க. இப்போ அவ்வளவுதான். ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் கையில் வச்சிருக்க ஒரு ஆளா இந்த சமூகத்தை மாற்றுவதற்காக டிகிரி சர்டிஃபிகேட் கையில் வச்சிருக்க ஆளா, 3 வேளை சாப்பாட்டுக்காக உங்க வயித்தை நினைச்சுக்கிறதுக்காக ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் கையில் வச்சிருக்க ஆளா, சாப்பிட வழி இல்லாம 3 வேளை கிடைக்காம சாப்பாட்டுக்கு செத்துக்கிட்டு இருக்க சராசரி இந்தியனை காப்பாற்றுறதுக்காக கையில் அந்த டிகிரி சர்டிஃபிகேட் வச்சிருக்க ஒரு ஆளா, நீ தலைவனா மாணவனா? அவ்வளவுதான் என் கேள்வி. நீங்க தலைவனா என்கிட்ட கேள்வி கேட்காத, மாத்திக்கோ. தலைவன் மாத்துவான். தலைவனுடைய வேலை என்பது மாற்றத்தை உண்டாக்குவது, புலம்பிக்கிட்டே இருக்கிறது கிடையாது. Go and hit the batsman. That's it. எங்க தப்பு நடக்குதுன்னா போய் தட்டிக்க. எங்க மாற்ற வேண்டும் நினைக்கிறா நீங்க போய் நில்லுங்க, அவ்வளவுதானே. ஆனா காசு இல்லாத ஒரு ஏழை இந்திய அப்பன் கேவலம் காசு இருந்தா என் பிள்ளை அழுக விட்டு போனான்னு மனசுக்குள்ளே அழுதுகிட்டு 350 ரூபா காசை கொடுத்துட்டு பிள்ளைக்கு ஊசி போடல செவத்தை பார்த்து திரும்பி நின்றுட்டு 3-4 பிள்ளைக்கு ஜன்னியா இருக்கப்ப மடியில போட்டு 10 போட்டு பக்கத்திலே உட்கார்ந்து அழுகிறானே, அந்த ஏழை இந்திய அப்பனுக்கு பதில் சொல்ல வக்கில்லை என்றால் நம்ம படிச்சு என்ன படிக்காட்டேன், அவனுக்கு பதில் சொல்ல வேண்டியதா உங்க பொறுப்பு. அம்மா அப்பா கூட பேசாத பிள்ளைகள் சொல்லுங்களேன், வீடுகள் கான்வர்சேஷன் குறைச்சிட்டீங்க. எல்லாத்துக்கும் கருத்து சொல்ற நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை உங்க வீட்டில் சொல்ல ஏன் தான் தயங்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம அம்மா அப்பாக்களுக்கு அவ்வளவு விவரம் தான் நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, நம்ம அம்மா அப்பாக்களுக்கு எல்லா விவரமும் தெரியும். உங்க படிப்புக்கும் உங்க அப்பா படிப்புக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கலாம், மிகப்பெரிய இடைவெளி இருக்கலாம். ஆனால் அவங்க அப்பாக்கள் தான் உங்களை கஷ்டப்பட்டு யார்ட்டையோ கேட்டு பேசி தெரிஞ்சு ஒரு காலேஜில் எப்படி சேர்க்கணும்னு கண்டுபிடிச்சி அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி அப்போ பேனா எடுத்துகிட்டு போகணுமா இல்லையா கூட தெரியாமல் பக்கத்தில் இருக்க வாங்கி கையெழுத்து போட்டு நடையானது ஒரு மஞ்சள் பையில் சர்டிஃபிகேட்டோட தெரிஞ்சு ஒரு காலேஜில் உங்களுக்கு கொண்டா சேர்த்துருக்கார். ஒரு தந்தைக்கு பிள்ளையை எப்படி ஆளாக்க வேண்டும் என்பது தெரியும். நீங்கள் அவர்களை நம்பலாம், நம்புங்க. நாளைக்கு பின்னைக்கு என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய உறவுகளை இந்த சமூகத்தை காப்பாற்ற பொறுப்புள்ள அவன் தான். ஒரு 100 ரூபா காசு ஈஸியாக வருது நம்ம நினைச்சிட்டானா பணத்தின் மீது அவனுக்கு மரியாதை போயிடும், பணத்தை டிஸ்பிளே பண்ணிட்டு அவன் கெட்டு போயிடுவான், இந்த குடும்பம் அழிஞ்சு போய் பயப்படுறார். அதனால ஒரு தந்தை 100 ரூபாய் காசு பாக்கெட்ல இருந்து கூட நாளைக்கு தாரேன் 2 நாள் கழிச்சு கொடுக்குறான். நீங்க திட்டுவீங்களா அவருக்கு தெரியும். என் பிள்ளை என்னை எதிரியா நினைச்சாலும் பரவாயில்ல, எதிரியா நினைச்சு எதிர்காலத்தில் என்னை காப்பாத்தாடியும் பரவாயில்ல, என்ன திருமண டீ கடையில் உட்காந்து திட்டினாலும் பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா இருந்தா மட்டும் போது நினைக்கிற அற்புதமான மனசு அப்பாவின் மனசு. ஆனால் அது யாரும் என்டாஸ் பண்ணதே கிடையாது.